27 ஜூலை 2026 பொதுக்காலம் 17ஆம் வார திங்கள். இன்றைய நற்செய்தி வாசகம் மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைக்கிறார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது, ஆனாலும் அது வளர்கின்ற பொழுது மற்ற எல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்குகின்ற அளவிற்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறொரு உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவு எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைக்கிறார். மாவு முழுவதும் புளிப்பு ஏறியது. விண்ணரசி புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்று முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் இறைவன்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக நீங்கள் ஜெபிக்க இருக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளையும் இறைவனிடத்தில் உங்களுக்காக என்னுடைய திருப்பலியிலும் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக வைத்து ஜெபிக்கிறேன். இன்று திருத்தந்தை புனிதர் 1ஆம் இன்னோசனுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம். கத்தோலிக்க திரு அவையின் 40ஆம் திருத்தந்தையாக பணிபுரிந்தவர். இன்னோசன் திருச்சபை ரோமை ஆயரின் அதிகாரத்தையும் தலைமைத்துவத்தையும் உறுதியாக வலியுறுத்தியவர். நற்கருணை, ஒப்புரவு, நோயில் பூச, உறுதி பூச போன்ற அருட்சாதங்கள் தொடர்பாக வழிமுறைகளை வழங்கியதுடன் முக்கியமான திருச்சபையின் முடிவுகள் ரோமையுடன் ஆலோசித்த பின்னரே எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர். கான்ஸ்டன்டினோவில் மறைமுத துறைவரான புனித யோவான் கிறிஸ்தோஸ்தம் அநியாயமாக நாடு கடத்தப்பட்ட பொழுது அவருக்கு ஆதரவாக நின்று நீதியை நிலைநாட்ட முயன்றவர். வட ஆப்பிரிக்காவில் பரவிய வெலாஜிய தப்பறை கொள்கையை கண்டித்து புனித அகஸ்தீனுடன் இணைந்து உண்மையான கிறிஸ்தவ போதனையை பாதுகாத்தவர். அவருடைய ஆட்சி காலத்தில் விசிகொத்து மன்னன் அலாரிய ரோமை முற்றுகிட்டு பின்னர் சூறையாடியதால் திருச்சபையும் ரோமை நகரமும் பெரு துயரத்தை அனுபவித்தது. இவருடைய நினைவு நாளில் கத்தோலிக்க திருவிழாவில் கொண்டாடப்படுகின்றது. இந்த திருச்சபையில் ஒற்றுமை, திருத்தந்தையின் தலைமைத்துவம் மற்றும் உண்மையான நம்பிக்கையை உறுதியாக காத்த சிறந்த திருத்தந்தையாக நினைவு கூறப்பட்டார். இன்றைய நாளில் நம் ஆண்டு இயேசு கிறிஸ்து நமக்கு வழங்கிய இந்த நற்கரை வழியாக, நற்செய்தியின் வழியாக நாம் வாழ்கின்ற நவீன உலகம் எப்பொழுதும் பெரிய காரியங்களையும் பிரம்மாண்டமான வெற்றியையும் உடனடி பலன்களையும் மட்டுமே கொண்டாடுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுவும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு தெய்வீக தத்துவத்தை இன்று நம் கண் முன்னே வைக்கிறார். மிக சிறிய, கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வாறு உலகத்தையே மாற்றியமைக்கும் பேராற்றல் கொண்டவை என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு உணர்த்துகிறது. இன்றைய நற்செய்தியுடைய மைய கருத்தாக விண்ணரசின் அமைதியான மறைமுகமான வளர்ச்சி மற்றும் அதன் உலகளாகிய தாக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடுகின் உவமை மற்றும் புளிப்பு மாவினுடைய உவமை ஆகியவற்றின் மூலம் இறைவனுடைய அரசு என்பது ஒரு பெரிய இராணுவ புரட்சியினாலோ அல்லது ஆடம்பரமான அதிகாரத்தினாலோ வராது. மாறாக அது நம் உள்ளத்திலும் சமூகத்திலும் மிக சிறிய தொடக்கமாக ஆரம்பித்து உலகையே மாற்றியமைக்கும் அளவிற்கு பிரம்மாண்டமாக வளருகின்ற உண்மையை இறைமகன் இயேசு விளக்குகின்றார். மனிதன் கடுகு விதை தன்னுடைய வயலில் விதைக்கின்றார். பாலஸ்தீன மக்கள் அறிந்தவற்றை அதுவே ஒரு சிறிய விதை. அது வளர்ந்த பின் தோட்டச் செடிகளுக்கெல்லாம் பெரிதாகி மரமாகிறது. வானத்து பறவைகள் வந்து கிளைகள் தங்குகின்றது. இயேசு வெறும் 12 சீடர்களோடு தன்னுடைய பணியை தொடங்கினார். அது யூதாவினுடைய சிறிய கிராமத்தினுடைய தொடக்கம். அது இன்று உலகெங்கும் பரவி பல கோடி ஆன்மாக்கள், அதுதான் வானத்து பறவைகள் அடைக்கலம் தருகின்ற மாபெரும் திருச்சபையாக வளர்ந்திருக்கிறது. அதுதான் அந்த கடுகு விதையினுடைய விளக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். புளிப்பு மாவை பார்க்கின்ற பொழுது அது மாவு முழுவதும் புளிப்புகின்ற தாக்கத்தை மறைந்திருந்து வேலை செய்வதை நம்மால் உணர முடிகிறது. நம்முடைய வீடுகளிலும் அதை தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். புளிப்பு மாவு வெளியே தெரியாது, ஆனால் அது மாவினுடைய தன்மையை மாற்றுகிறது. அதுபோன்றுதான் விண்ணரசு என்பது மனிதர்கள் இதயங்களுக்கு புகுந்து
அவர்களுடைய குணத்தையும் சிந்தனையும் முழு சமூகத்தின் மதிப்பீடுகளையும் உள்ளிருந்தே மாற்றக்கூடிய ஒரு மறைமுக சக்தி. இயேசு மக்களிடம் ஓமைகளின்றி பேசாமல் ஓமைகளோடு அதில் இருக்கின்ற உண்மையை எடுத்துரைப்பதை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய ஜெபம், நம்முடைய நல்லெண்ணங்கள் ஆரம்பத்தில் சிறியதாக தெரியலாம். ஆனால் நம்முடைய விசுவாசத்தில் வளர்கின்ற பொழுது நம்மை சுற்றியுள்ள உடைக்கப்பட்டுள்ள ஏழை எளிய ஆன்மாக்களுக்கு நாம் அடைக்கலம் தருகின்ற ஒரு நல்ல நிழலாக நாம் மாற வேண்டும். புளிப்பு மாவோடு கலக்குகின்ற பொழுது எந்த ஒரு சத்தமும் எழுப்புவதில்லை. சத்தம் இல்லாமல் மாவினுடைய ஒவ்வொரு துகளையும் அந்த புளிப்பு மாவு மாற்றுகிறது. இன்றைய திரு அவையிலும் நாமும் ஒரு புளிப்பு மாவாக இருக்க வேண்டும். மேடைகளில் ஏறி சத்தம் போட வேண்டியதில்லை. நாம் வாழ்கின்ற குடும்பத்திலேயே, வேலை செய்கின்ற இடத்திலும் நேர்மையோடும் அன்போடும் கிறிஸ்துக்கு சான்றாக வாழ்ந்தாலே நம்மை சுற்றியுள்ள தீய சூழல் தானாகவே நன்மையாக மாறுகிறது. ஆக இன்றைய நாளினம் தொடங்குகின்ற பொழுது நம்முடைய இருக்கின்ற ஒரு சிறிய பண்பு, ஒரு அன்பு, ஒரு புன்னகை, ஒரு சிறிய உதவியை குறைத்து நாம் மதிப்பிட வேண்டாம். அதன் மூலமாக இறைவன் நம்மை ஆசீர்வதித்து ஒரு பெரிய நன்மையாக மாற்ற நம்பிக்கையோடும் இந்த நாளுக்குள் நாம் நம்முடைய காலடியை எடுத்து வைப்போம். இந்த நாள் முழுவதும் நம்மால் முடிந்த சிறிய நற்செயலை செய்ய தீர்மானிப்போம். குடும்பத்திலோ அலுவலகத்தில் சண்டை நடக்கின்ற பொழுது அமைதியுடன் பொறுமையுடன் கடைபிடித்து அந்த சூழ்நிலையை நாம் நன்மையாக மாற்றுகின்ற புளிப்பு மாவாக செயல்படுவோம். நம்முடைய ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்காத பொழுது சோர்ந்து போகாமல் கடுகு விதை மண்ணுக்குள் வளர்வதைப் போல கடவுளுடைய வாழ்வில் மறைமுகமாக பல கிருபைகளை புரிவார் என்று நம்புவோம். ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கின்ற வார்த்தைகள் மூலமாக நன்மையின் தொடக்கம் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது மாபெரும் வெற்றியாக மாறும் என்பதில் நம்பிக்கை கொண்டு நம்முடைய சோம்பலையும் அவர் நம்பிக்கையும் உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்து என்னும் உன்னத விதையை நம்முடைய இதயங்களில் தாங்கி இந்த நாள் முழுவதும் உலகிற்கு ஆசீர்வாதமாக வாழ்வோம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, இந்த புதிய நாளிற்காக, இந்த புதிய நாளின் நிழலில் அனைத்து விதமான ஆசீர்வாதத்திற்காக, இந்த அருமையான நற்செய்திக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களை வழிநடத்தியதற்காக உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை மற்றும் நற்செயலின் ஒரு சிறிய தொடக்கங்களை கண்டு நாங்கள் ஒருபொழுதும் சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு அருளை தாரும். உலகத்தில் உள்ள பிரம்மாண்டங்களை கண்டு நாங்கள் அஞ்சாமல் உம்முடைய விண்ணரசுடைய மதிப்பீடுகளாகிய அன்பு, அமைதி மற்றும் நீதியை எங்கள் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்கின்ற ஒரு பலத்தை தாரும். நாங்கள் வளர்கின்ற பொழுது எங்களை சுற்றியுள்ள ஆதரவற்ற ஆன்மாக்கள் நிழல் தருகின்ற ஒரு நல்ல மரங்களாக நாங்கள் மாறிட எங்களுக்கு உதவியாக வாரும். மாவுக்குள் மறைந்திருக்கின்ற புளிப்பு மாவை போன்று எங்களுடைய இதயத்தில் தங்கி எங்களுடைய பழைய வாழ்வு பழக்க வழக்கங்களை மாற்றி எங்களை ஒரு புதிய மனிதர்களாக உருவாக்குகின்ற ஒரு கிருபையை எங்களுக்கு தந்திரலும், துணிவை தாரும். இந்த நாள் முழுவதும் எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் நாங்கள் வாழ்கின்ற சமூகத்தை நன்மையின் பக்கம் திருப்பி ஆவிக்குரிய சக்திகளாக நாங்கள் மாறிட எங்களுக்கு உதவியாக வாரும். தீமைகள் மற்றும் சோதனைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து இந்த புதிய வாரத்தின் அனைத்து பணிகளையும் இந்த ஆசீர்வாதத்தோடு நிறைவு செய்ய எங்களுக்கு கிருபையை தாரும். உமது ஆசீர்வாதத்தை தொடர்ந்து எங்களுக்கு பயனடத்தி அளித்த நாளில் நிற்கூறிய கடுகு விதையைப் போல எங்களுடைய இளம் பிள்ளைகள், படிக்கின்ற பிள்ளைகள் தங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையோ தங்களுடைய திறமைகளும் சிறியதாக இருக்குது என்று எண்ணி தங்களை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாமல் இருக்க அவர்களுக்கு அருளை தாரும். தாழ்வு மனப்பான்மைகளையும் எதிர்காலத்தை பற்றிய பயங்களையும் அவர்களுடைய இதயத்திலிருந்து அகற்றி உம்மீது உள்ள நம்பிக்கையினால் மாபெரும் மரங்களாக மாறிட உயர்ந்து வாழ்ந்திட அவர்களுக்கு தேவையான துணிவையும் பலத்தையும் தாரும். அவர்கள் அடைகின்ற ஒரு வெற்றி சமூகத்தில் நலிந்த பிரிவினருக்கு அடைக்கலமாக தருகின்ற நல்ல நிழலாக அவர்கள் மாற்றியறல இந்த சமூகத்தை மாற்றிருகின்ற ஒரு பலத்தை அவர்களுக்கு தாரும். மாவில் கலந்த புளிப்பு மாவை போன்று எங்களுடைய இளைஞர்கள் தாங்கள் வாழுகின்ற கல்வி நிறுவனங்களிலும் பணிபுரிகின்ற இடங்களிலும் படிக்கின்ற கல்வியிலும் நண்பர்கள் மத்தியிலும் நன்மையின் தூதுவர்களுக்காக நற்செயல்கள் செய்கின்ற செயல் வீரர்களாக மாறிட நேர்மையான மாற்றத்தை உருவாக்கின்ற சக்திகளாக அவர்களை விளங்க செய்தலும். நவீன உலகத்தின் தவறான கவர்ச்சிகள், போதை பழக்கங்கள், சமூக ஊடகங்கள், தீமைகள் மற்றும் தீய நண்பர்களுடைய சேர்க்கை ஆகியவற்றிலிருந்து அவர்களை
உமது இறக்கை நிழலில் பாதுகாத்தருளும். அவருடைய கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம் மற்றும் எதிர்கால கனவுகள் அனைத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவிலும் உமது தெய்வீக ஞானம் அவர்களுக்கு வழிகாட்டட்டும். அவர்கள் தனிமையிலும் சோதனையில் இருக்கின்ற பொழுது உமது பிரசன்னம் அவர்களை தேற்றட்டும். எங்களுடைய பிள்ளைகள், இளைஞர்கள் அனைவரும் கிறிஸ்து என்னும் ஒரு விண்ணத விதையை தன்னுடைய உள்ளத்தில் தாங்கி இந்த உலகிற்கு ஒளியாக மாற ஆசீர்வதித்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக பார்த்து ஜெபிக்கிறோம். ஆமீன். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவின் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.